யோவான் 20:29 வாசிக்கின்ற பொழுது, அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு அவரிடத்தில், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இது அழகான ஒரு சத்தியம். அநேகருக்கு அடிக்கடி தெரிந்திருக்கலாம். ஆனால் விசேஷித்த ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாகவே தெரியும். இயேசு மரித்து உயிரோடு கூட எழும்பின பிற்பாடு 40 நாட்கள் தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமானார். சோர்ந்து போய் இருந்த சீசர்கள், பயத்தோடு கூட இருந்த சீசர்கள், எழும்ப முடியாமல் இருந்த சீசர்கள், அவ்வளோதான், வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது, இந்த மனுஷரை நம்பி 3.5 வருஷம் அவர் கூட இருந்தோமே, இன்னைக்கு ஆளை காணுமே என்றெல்லாம் சொல்லி தேவனை மறந்தவர்களாய், தேவனை மறுதலித்தவர்களாய், தேவனை இல்லை என்று முடிவு பண்ணினவர்களாய், அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தர் அவரோடு இல்லை என்பதை அவர்கள் புரியும்படியான ஒரு காரியம் வந்தது. ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அறியாதவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அவர் மரித்தார், உயிர்த்தார், அவரை இனி நம்ம பார்க்க முடியாது என்கின்ற பல காலகட்டங்களிலே அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். சோர்ந்து போனார்கள். உண்மைதானே? நல்ல கவனிங்கள. அற்புதத்தை கண்ணில் காண்கிற பொழுது சந்தோஷம் அடைவோம். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யட்டும், அதுக்கப்புறம் அவரை நம்புறேன் அப்படிம்போம். அதைத்தான் இங்கே பார்க்குறோம் இந்த வசனத்தில். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யட்டும், நான் உண்மையிலே ஆண்டவரை நம்புகிறேன். நான் வேற கடவுளை தான் நம்புகிறேன், ஆனால் ஏசப்பா எனக்கு சுகம் கொடுக்கணும், இயேசு முன்னால் வந்துடுது, இயேசு நம்புகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் கூட்டங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. நம்ம கூட சில நேரங்களில் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாருன்னா நான் இந்த காரியத்தை ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லி நம்மளும் அப்படி தான் சில நேரங்கள் இருக்கிறோம். பாருங்களேன், அதாவது கண்டு நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறோம், தேவன் செய்தால் நம்புவேன் என்று சொல்லுகிறோம். வேதத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதே நிலைக்கு தான் சீசர்கள் தள்ளப்பட்டு இருந்தார்கள். ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள் கூட இயேசு விட்டு விலகி பயந்து ஒளிந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தரிசனமாகி, பயப்படாதங்கப்பா நான் தான் என்று சொல்லி அந்த பயந்திருந்த அறைக்குள் புகுந்து பேசின பொழுது அங்கு தோமாவுக்கு ஒரு சந்தேகம். பாருங்களேன், இந்த ஆள் யாரையா, உண்மையிலேயே ஆண்டவர் தானே இல்லை பேயா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இது எப்படி நம்ம கண்டுகொள்ள முடியும்? ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்லுகிறார், உன் கையை நீட்டுப்பா. ஆண்டவரே, நீ கையை நீட்டு, விழாவில் தொட்டுப்பார் அப்படின்னு சொல்றாருங்க. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள் அப்படிங்கிறார். நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். கண்ட பின்பு விசுவாசிப்பது அது விசுவாசமே இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. கண்ட பின்பு, ஏன்னா நடந்த பிற்பாடு நம்ம எப்படி அதை விசுவாசம் சொல்ல முடியும்? இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம். ஒரு ஸ்கூலுக்கு போகும் பொழுது அட்மிஷன் கிடைச்சிருன்னு ஒரு நம்பிக்கை. இவங்க இருக்கிறாங்க, இவங்க நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, சரியா கிடைச்சிரும் ஒரு நம்பிக்கை. ஏன்னா நமக்கு தெளிவாக தெரியும், தைரியமாக போவோம், அப்ளிகேஷன் கொடுப்போம், நம்ம சமாதானமாக இருந்துடும். கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்கூலில் கிடைக்கவே கிடைக்காதையா. நேற்று நண்பர் ஒருவர் பேசினார் என்னோட கூட. என் குழந்தைக்கு சூப்பரான ஸ்கூலில் ஒரு நல்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சு. உண்மையிலே சந்தோஷமான காரியம். ஏன்னா அந்த ஸ்கூலில் எனக்கு தெரிந்தவங்களாம் இருக்கிறாங்க, ரெக்கமெண்டேஷன் எடுபடாது. பிஷப் லெட்டர் கொடுத்தா கூட அந்த ஸ்கூலில் வந்து சீட்டு கிடைக்காது, ரெக்கமெண்டேஷன்லாம் அங்கே எடுபடாது. இந்த மனுஷன், இந்த நண்பர், அவர் வேறொரு சபையை சார்ந்தவர். நான் ஆச்சரியமாக அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பிரதர். ஏன்னா அந்த ஸ்கூலில் வேறு சபைகளுக்கு சீட்டு கொடுப்பது அரியுது. அது போட்டி போட்டு பல ரெக்கமெண்டேஷன் உள்ளே போய் அதுவுமே கிடைக்காது, ஏன்னா ரெக்கமெண்டே அங்கே எடுபடாது. அப்படிப்பட்ட ஸ்கூல் அது. இவர் பார்த்தாரு, அப்படியே யோசித்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கடைசி நேரத்தில் தான் அப்ளிகேஷனை வாங்க போயிருக்கிறாராம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அப்ளிகேஷன் வாங்க போகும்போது கூட்டம் நிற்குது. அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, நீங்களாம் எப்போ வந்தீங்க? நான் நேற்று நைட்டே வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னாங்களா. லைனில் நேற்றே நாங்கள் வந்துட்டோம் பிரதர் அப்படின்னாங்களாம். காத்து கிடக்கிறோம் சீட்டுக்காக அப்படின்னாங்களாம். இவர் கடைசி அரை மணி நேரத்துக்கு முன்னால் போனவர் திடீர்னு சொல்கிறாரு, பிரதர் யதார்த்தமாக போட்டேன் பிரதர், எனக்கு சீட்டு கிடைச்சிட்டு என் பிள்ளைக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். பார்த்தீங்களா, அந்த இடத்துல சீட்டு கிடைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு இல்லை, அதுவும் பிற
சபையாருக்கு கிடைக்காத ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவர் பெரியவர், நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் பயங்கரமானவருங்க. அவர் எதையெல்லாம் முடியாது என்று மனிதன் நினைக்கிறானோ அதில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். என கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று தேவ பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். சார், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், காணாததை குறித்து நம்ம விசுவாசிக்க வேண்டும். என் கர்த்தர் இது நிச்சயமாய் செய்கிறவர். அந்த நம்பிக்கை. உலகம் கைவிட்டு இருக்கலாம், மருத்துவம் கைவிட்டு இருக்கலாம், யார் கைவிட்டு இருந்தாலும் நம்ம வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர் ஐயா, எனக்கு இது உயிரடையும், இது உண்டாகும், இந்த அற்புதம் நடக்கும், இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். காணாமல் அப்படின்னா அது முக்கியமான ஒரு காரியம். அதான் விசுவாசம். அதைத்தான் தோமாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவராய் மாறி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என்றோ ஒரு நாள் மழை வரப்போகிறது, அழியப் போகிறது, ஆண்டவர் சொன்னார் பேழையை உண்டாக்கும் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. இந்த உலகம் அழிவதற்கு முன்பதாக இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தில் பேழையை உண்டாக்க வேண்டும். குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு தைரியமாய் சொல்லணும், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் ஐயா, என் ஆண்டவருக்காக அந்த காரியத்தில் அந்த வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ளுகிறேன், இதை நான் நிறைவேற்றுவேன். நடக்கும் எனக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க. உலகம் நடக்க முடியாது என்று சொல்லும், நெருக்கடிகளை தள்ளும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, இல்லை இல்லை இல்லை, என்ன நெருக்கடி உலகத்துக்கு வந்தாலும் நான் தப்பித்துக் கொள்ளுவேன், என்றால் என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். காணாத ஒன்றை குறித்து தேவ சத்தம் கேட்டு நோவா கீழ்ப்படிந்தார். நான் நீ சொல்கிறேன், நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. எதையெல்லாம் முடியாது என்று இந்த உலகம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறதோ, கர்த்தர் அதை உடைத்து உங்களுக்கு முன்னால் போய் வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். தைரியமா இருங்க, விசுவாசிங்க. அவர் நல்லவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து நடக்காமல் இருந்திருக்கலாம், கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோமா? காணாத ஒன்றை குறித்து நம்ம விசுவாசிக்க போகிறோம். ஐயா, என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை, தேவன் சொல்ற நடக்கும், நடக்கும். பிதாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். எத்தனையோ பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது, ஆனாலும் கர்த்தர் நல்லவர். எங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நான் உடைக்கிறேன். ஆசீர்வதிங்க, பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் நன்மைகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.